ஹாய் வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஒன்லி கால்பந்து. இந்த வாரம் வந்து எல்லாருமே வந்து பெலன் டிஆர் பரபரப்பெல்லாம் முடிஞ்சு, ஏன்னா ட்விட்டர்ல வந்து யமால் விசஸ் டெம்பெலே அப்படின்ற ஒரு பெரிய ஒரு போரே நடந்து ரொம்ப நாள் ஆகி, இப்போ வந்து ஒரு காம் ஹெடடா ஒரு அப்ரோச் நாங்க வந்து யோசிச்சு உங்களுக்கு ஒரு வீடியோவா பிரசென்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். கடந்த ஒரு 15 இயர்ஸாவே வந்து பெலன் டிஆர் வந்து ஒரு வேற வேற ஸ்டேஜஸ் வந்து ரீச் ஆயிருக்கு. அதாவது ஒரு 2010ல இருந்து ஒரு 2018 வரையுமே வந்து ரொனால்டோ வெர்சஸ் மெஸ்ஸி அப்படின்ற ஒரு பெரிய இது. அதுக்கப்புறம் நடந்த பெலன் டிஆர்ஸ்ல வந்து ஒரு ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்ஷியல் டேக்ஸ்லாம் இருந்தது. இன்ஃபேக்ட் ஓப்பனா சொல்லணும்னா மெஸ்ஸிக்கு வந்து ஒரு வருஷம் ஏன் பெலன் டிஆர் தந்தாங்க, ஏன் லெவன்டாஸ்கிக்கு தரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டிசர்விங் பிளேயர்ஸ் வந்து பெலன் டிஆர் வாங்க முடியாம போனதுனாலே பெலன் டிஆரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து குளோபல் ஸ்டேஜ்ல குறைஞ்சதுக்கா. ஆனா இந்த வருஷம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஜேர்னினே சொல்லலாம் இந்த வருஷத்தோட பெலன் டிஆர் வின்னர்ஸ். நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரெஃப்ரெஷர் எல்லாருக்குமே. பெலன் டிஆர் அப்படின்றது வந்து ஃபீஃபா ஃபுட்பாலிங் வேர்ல்ட்ல ஜேர்னலிஸ்ட் ஆல கொடுக்கப்படுற ஒரு அவார்ட். ஸோ ஜேர்னலிஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எப்படி பார்க்குறாங்களோ அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து லிஸ்ட்லயும் முக்கியமா வந்து 3 கேட்டகரி இருக்கு. முதல்ல வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயருடைய பிளேயர் இம்பாக்ட். அவர் எப்படி விளையாண்டுருக்காங்க, இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், கோல்ஸ், கான்ட்ரிபியூஷன்ஸ், அது வந்து ஒரு மேஜர் கீ கேட்டகரி. 2வது வந்து அவங்க விளையாண்ட டீமோடைய பெர்ஃபார்மன்ஸ், ட்ராஃபி கவுண்ட்ஸ், அந்த டீம் எப்படி அந்த வருஷம் ஃபுல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் 3வது இண்டிவிஜுவல் அகைன் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க என்ன ஃபேர் பிளேவா இருக்காங்களோ, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கு, ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்டு வந்து எக்ஸாம்பிளரியா இருக்கா அப்படின்றத வந்து 3 மேஜர் கேட்டகரியா. ஃபார் மென்ஸ் பேலன் டிஆருக்கு வந்து 100 ஜேர்னலிஸ்ட், அதாவது FIFA ரேங்கிங்ல இருக்க 100 ரெகக்னைஸ்ட் நேஷன்ல ஒரு ஜேர்னலிஸ்ட்டை சூஸ் பண்ணி ஈச் ஜேர்னலிஸ்ட் வில் கெட் டு டிசைட் அவங்களுடைய டாப் 10 பிளேயர்ஸ். ஸோ அந்த டாப் 10 பிளேயர்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவங்க லிஸ்ட் பண்ற பிளேயருக்கு 15 பாயிண்ட், செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கு 12, 13, 12, 11 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேசிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 100 ஜேர்னலிஸ்டோடைய டாப் 10s அக்யூமுலேட் பண்ணி அந்த டேலி பண்ணும்போது அந்த ரேங்கிங்ல எந்த பிளேயர் எங்க வந்து பிளேஸ் ஆறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் வந்து பேலன் டிஆர் என்ற அவார்டே இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குவிக் இன்ட்ரோ. இதே மாதிரி ஃபீமேல் பிளேயர்ஸுக்குமே அவார்ட்ஸ் இருக்கு. கேட்டகரி எல்லாமே சேம் தான். ஜஸ்ட் தட் 100 ஜேர்னலிஸ்டுக்கு பதிலாக இங்க 50 ஜேர்னலிஸ்ட் வந்து ஓட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு புட் திஸ் கொஸ்டின் டு த பாய்ஸ். உஸ்மான் டெம்பெலே லாஸ்ட் இயர் வந்து எல்லாரையுமே திரும்பி வச்சு கடைசி 5 வருஷம் எடுத்து பார்த்தா ஒரு மறக்கப்பட்ட பிளேயர்னே கூட சொல்லலாம். அவர் வந்து இந்த பெலன் டிஆர் 2025 வந்து வின் பண்ணியிருக்காங்க. வாட் யுவர் தாட்ஸ்? Ballon d'Or 2025 டெம்பெலே. நீ சொன்ன அந்த 3 கேட்டகரிஸ்மே ஐ திங்க் டெம்பெலே டிக்ஸ். எக்ஸம்ப்ளரி பெர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் 35 கோல் 16 அசிஸ்ட். ஃபர்ஸ்ட் திங். ஸோ ஆன் த ஃபீல்ட் நல்லாவே இருக்கு. ஆஃப் த ஃபீல்ட் பிஎஸ்ஜியோட ஃபர்ஸ்ட் யூசிஎஃப் ஃப்ரம் ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ விச் வாஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். ட்ரெபிள் அண்ட் கிளப் வேர்ல்ட் கப் ஃபைனலிஸ்ட். ஸோ எனக்கு டெம்பெலே ஃபீல்ஸ் அ வர்தி வின்னர். டெம்பலேயோட ஜேர்னி பத்தி கொஞ்சம், ஏன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜேர்னி. அவன் பொருஷியா டாட்மண்ட்ல த நெக்ஸ்ட் ஜெனரேஷனல் டேலண்ட். அப்படி லெஃப்ட் ஃபுட்டா இருந்தாலுமே ரைட் ஃபுட்லயும் விளையாடுவான். லெஃப்ட் ஃபுட், ஏன்னா கார்னர் லெஃப்ட் ஃபுட்டா இருந்து ரைட் ஃபுட்ல இருந்து கார்னர் அடிப்பான். ஃப்ரீ கிக் ரைட் ஃபுட்ல இருந்து கார்னர் அடிப்பான். ஒரு ஒரு மெனஸ் அவன் வந்து டாட்மண்ட்ல இருக்கும்போது. அதுக்கப்புறம் பார்சிலோனாவோட டிரான்ஸ்ஃபர் வந்து அப்படியே திருப்பி போட்டு. ஆனா நான் ஒரு சர்ப்ரைசிங்கான ஸ்டார்ட்டோட பார்த்தேன். ஐ திங்க் 140 மேட்சஸ் ஏதோ விளையாண்டுருக்கான் பார்சிலோனாக்கு. அண்ட் க்ளோஸ் டு 80 கோல்ஸ் டு அசிஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அவனுக்கு. ஆக்சுவலி வென் ஹி வாஸ் ஐ திங்க் 18, 19, 20 அந்த வயசுல இருக்கும்போது அந்த growth வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? என்ன சொல்லணும்னா, டெம்பேலேக்கு வந்து டேலண்ட் ஆப்வியஸா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்தே. எந்த ஒரு பிளேயருக்கும் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் கேம்ஸ் இல்லாட்டி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. டெம்பேலே இஸ் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். ஐ திங்க் பொருஷியால ஹி வாஸ் ஓகே. பட் வென் ஹி மூவ் டு பார்சிலோனால நிறைய இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ், லைக் ஒரு கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் கேம்ஸே கிடைக்கல. நான் வந்து அந்த ஒரு ஃபிளாஷஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் இருந்துச்சு. வாவ், இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஃபுட், அந்த ரைட் ஃபுட், அந்த ட்ரிபிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் அந்த கன்சிஸ்டன்ட் ரன் ஆஃப் கேம்ஸ் இல்லாட்டி அவன் வந்து பிஎஸ்டியில் இருந்தாலுமே சரி, ஹி குட் நாட் ஹவ் ஒன் தி பலன் டிஆர். அந்த ஒரு ரன் ஆஃப் கேம்ஸ், அந்த ஒரு மொமெண்டம் எப்பயுமே ஒரு பிளேயருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு ஒரு பெரிய ஃபேக்டர் அவன் ஃபிட்னஸ், அதுக்கப்புறமா அவனோட ஃபார்ம். பலூன் டிஆர் ஜெயிச்சது. பலூன் டிஆர் அந்த ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க கைஸ், ஏன்னா வந்து காமெண்ட்ஸ்ல சண்டை போடுவாங்க அதை பத்தி. அதுக்கப்புறமா இன்னொரு சொல்லணும்னு நினைச்சேன். லாஸ்ட் இயருக்கும் ப்ரீவியஸ் இயருக்கும்
யுனைட்டெடுக்கு வந்து ஒரு ரைட் விங் வாங்கணும்னு பார்த்துருந்தப்போ ஆண்டனியா டெம்பேலேவான்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அந்த லெவல்ல வந்து டெம்பேலே இருந்திருக்கான். ஆனா இந்த ஒரு 2 இயர்ஸ்ல இப்படி ஒரு ராப்பிடான ஒரு growth கிடைச்சதுல வந்து ஐ திங்க் ஹீஸ் பிளெஸ்ட் நினைக்கிறேன். அண்ட் அவனும் அந்த ஹார்ட் ஒர்க் ஹஸ் புட் இன். அண்ட் தேங்க்ஸ் டு இந்த லூயிஸ் என்ரிகே கோச், ஐ திங்க் ஹி ஹஸ் புட் a lot of faith and trust in him and everything has worked out fine. இப்ப டெம்பெலே வந்து பிஎஸ்ஜி மூவ் ஆகுறது, எம்பாப்பே வந்து ரியல் மேட்ரிட் மூவ் ஆகுறதுக்கு, ஏன்னா பிஎஸ்ஜி வந்து ஒரு சூப்பர் ஹெவி சூப்பர் ஸ்டார் டீம்ஸை வச்சு கப் வின் பண்ணணுன்ற ஒரு பிலாசபில இருந்து அந்த லூயிஸ் கேம்போஸோ அவர் ஸ்போர்ட்டிங் டைரக்டர் ஆகி அவங்க வந்து ஒரு யங் டீமை பில்ட் பண்ணி ஒரு ஒரு ப்ராப்பரா ஃபுட்பாலிங் டீமை பில்ட் பண்ணி ட்ராஃபிஸ் வின் பண்ணுன்ற ஐடியாலஜில அவங்க இட் வாஸ் a big bet. He did not have any consistent performance. They made a big bet in bringing Dembele back in. And அது என்ன எம்பாப்பேக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்டா கரெக்டா. ஸோ ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்ரி திங் ஷுட் அலைன் டுகெதர். லூயிஸ் என்ரிகேவா இருக்கட்டும், அவனை சுத்தி பிஎஸ்ஜி வந்து இந்த சூப்பர் ஸ்டார்டம் டீமை தாண்டி ஃபுட்பால் ஃபோக்கஸ் டேலண்டட் பிளேயர்ஸை வச்சு பிஎஸ்ஜிக்கு என்ன ரோல், ஹவு டிட் வாட் இஸ் த ரோல் டு யூ திங்க் பிஎஸ்ஜி பிளேட்? இல்ல பார்சலோனால வந்து ஐ திங்க் அவங்க வந்து குட்டினியோ அண்ட் டெம்பெலே 2 பேருமே நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல வந்தாங்க வித் ஹெவி பிரைஸ் டேக்ஸ். 2 பேருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலன்னா ஃபேன்ஸ் ஸ்டார்டட் பூயிங், அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. பிஎஸ்ஜியில் லீக்ல வந்து உனக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா இந்த நியூ சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்ல பிஎஸ்ஜி ஸ்டார்டட் வெரி புவர்லி. மிட்வே த்ரூ அவங்க 15th இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஹேட் த லெசன் லேர்ன்ட்டு எல்லாம் முடிச்சு டாக்டிக்ஸ் ட்வீக் பண்ணி ப்ரெஸ்ஸிங் சிஸ்டம்லாம் மாற்றி அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க முடிஞ்சு அவங்களால, விச் வாஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ் பிகாஸ் ஆஃப் நியூ சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட். கூட ஒரு பயங்கரமான ரிடெம்ஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம பேசிட்டு இருந்தோம் லாஸ்ட் 3-4 இயர்ஸ்ல டாப் 30 கூட இல்லாதவன் நேராக ஃபர்ஸ்ட் வந்துட்டான். இது வந்து எவ்வளோ வாட்டி இப்படி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுவே வந்து ஷோஸ் த அமௌண்ட் ஆஃப் நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்டார்ஸ் எவ்வளோ நல்லா அலைன் ஆயிருக்கு அவனுக்கு. அண்ட் ஹி காட் வாட் ஹி டிசர்வ் அப்படிதான் ஃபீல். அண்ட் அவன் இன்ஜுரியஸ் ரெடிகுலஸ்லி இம்ப்ரூவ்ட் அவனுடைய ஃபிட்னஸ் ஆக்சுவலி கரெக்டா. அதுவும் என்ரிகேவோட ஹை பிரஸிங் ஸ்டைலுக்கு ஸோ பிக் கூடோஸ் டு தேர் பேக்ரூம் ஸ்டாஃப், ஃபிசியோஸாக இருக்கட்டும், அவங்க டயட்டீஷியன் ஆர் ஆல் தேர் ட்ரெயினர்ஸ், தே புட் இன் தேர் ஹார்ட் அண்ட் சோல்னு அதுலேயே தெரியுது. ரெண்டாவது பர்சனலாக நான் டெம்பெலேக்கு வந்து ஏன் ஒரு பெரிய ஃபேன் ஆன லாஸ்ட் இயர் அப்படின்னா, டெம்பெலே வாஸ் ஆல்வேஸ் தேர் பட் could never finish. He was in the right position, right timeல இருப்பான், ஃபினிஷ் பண்ண முடியாது கிரிட்டிக்கல் டைம்ல. லாஸ்ட் சீசன் கம்ப்ளீட்டா அதை சேஞ்ச் பண்ணா. ஒரு பாயிண்ட், சாரி டு இன்டரப்ட், ஆனா நீ இந்த ஃபினிஷ் பண்ண முடியாதுன்னு சொன்னல, அப்போ வந்து பார்சலோனா வர்சஸ் லிவர்பூல் 2019 சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல்ல ஃபர்ஸ்ட் லெக்ல கடைசி கிக் ஆஃப் த கேம் டெம்பெலே தான் ஃபர்ஸ்ட் லெக்ல. அதுல வந்து ஷார்ட்டை ஸ்கஃப் பண்ணுவான், அலிசன் கையிலே பிடிப்பான், 1-on-1 யாருமே இல்லை, எல்லாமே சுத்தி படுத்துருவாங்க. ஸோ அப்படி இருந்து இப்போ வந்து ஒரு ரிடம்ஷனே வந்து ஒரு ஃபேசினேட்டிங். Hopefully he's not a one season wonder. நம்ம ரொம்ப ஜிங்ஸ் பண்ண வேணாம் அவனை, பாவம். டெம்பெலே வந்து டாப்ல வந்தா ஐ திங்க் எம்பாப்பே, டெம்பெலே, ஹாலண்ட். ஏய் பாத்தியா இப்ப யமால் ஃபேன்ஸ் வருவானுங்க அட்டாக் பண்றதுக்கு. ஆனா யமால் அவார்டு ஜெயிச்சிட்டான்ல, பெஸ்ட் அண்டர் 21 பிளேயர், கோப்பா ஜெயிச்சிட்டான். கோப்பா worthy winner தான் ஐ திங்க். worthy winner, I think the only worthy winner I think. நான் வேற யாருமே nowhere close. இவன் ஆமா கரெக்ட். Even Desiree Doué was also there. ஏன்னா Desiree Doué also played a very significant role in winning எல்லா ட்ராஃபிஸ். யமால் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த ஸ்பெயின் vs பிரான்ஸ் கேம் மட்டும் இல்லைன்னா யமால் இல்லை இன்னைக்கு ஆக்சுவலி கரெக்டா. யூரோ செமிஃபைனல்ஸ்ல ஸ்பெயின் vs பிரான்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல மடிச்சு ஒரு லாங் ஷாட் அடிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ். அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல யமால கேட்பாங்க, who do you think is the best player, அந்த மாதிரி. அப்பவே டெம்பெலே vs யமால் நரேட்டிவ் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து யமால் சொல்லுவான், அதாவது நீங்க எல்லாம் வந்து பெஸ்ட் பிளேயர் வந்து இந்த ஒரு மேட்ச் வச்சு தான் டிசைட் பண்ணணும்னா ஐ எம் கேம் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேட்ச் அவன் கோல் அடிப்பான். அது அந்த கோல் சரியான கோல், அது பெர்ஃபார்மன்ஸே சரியான பெர்ஃபார்மன்ஸ். யமால் தட்ஸ்ன்னு சொன்னாங்க, ஆனா கடைசியில வந்து எங்க தலைவர் போட்டு கப் ஜெயிச்சிட்டாரு. அதனாலேயே வந்து யமாலுக்கு வந்து ஐ திங்க் ஒரு பாயிண்ட் டவுன் நினைக்கிறேன் அந்த பலூன் டிஆர் ரேட்டிங்ஸ்ல. அந்த நேஷன்ஸ் லீக் வின் பண்ணியிருந்தானா ஐ திங்க் இட் வுட் ஹேவ். இல்ல எனிவே ஐ டோன்ட் திங்க் ரைட் அவன் ஃபியூச்சருக்கு கண்டிப்பா ஒரு டாப்பான கேண்டிடேட் ஃபார் வின்னிங் பலூன் டிஆர். பட் ரைட் நவ் ஐ ஃபீல் செகண்ட் பிளேஸ் வந்து ரஃபினியா வந்திருக்கணும். ஸ்டாட்ஸ் படி பார்க்க போனா எல்லாத்துலயுமே
பார்சிலோனா வின் பண்ண அதாவது பார்சிலோனால 61 கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட். மெஸ்ஸிக்கு அடுத்து அந்த 50 கோல்ஸ் அசிஸ்ட் பேரியரை தாண்டினது பார்சிலோனால ரஃபீனியா. அண்ட் அவன் லாலிகா வின் பண்ணியிருக்கான், அவன் வந்து அந்த கோப்பா டெல் ரே வின் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ஒரு ஸ்பெயினில் வின் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் லீக் டாப் ஸ்கோரர், சாம்பியன்ஸ் லீக் ஹையஸ்ட் அசிஸ்ட். assist. ரொனால்டோக்கு அடுத்து அவன் தான் ஒரே பிளேயர் டு பி ஆன் டாப் இன் போத். ஸோ அது வந்து வேலண்டியார் வின் பண்ணலனாலும் அவன் தான் செகண்ட் பிளேஸ் வந்திருக்கணும். என்னை பொறுத்த வரையும் இட் வாஸ் அ ஸ்கேம் ஃபார் யமால் டு பி இந்த செகண்ட் பிளேஸ். எனக்கு தெரிஞ்சு அவன் தேர்ட் பிளேஸ் வந்திருக்கலாம். எனக்கு அதுதான். நீங்க டாப் 10ல வேற யாரு உங்களுக்கு வந்து கிறிஸ் பால் வந்து கோவப்படுவான். ஆனா பாமர் வந்து 7th இருந்தது. ஐ ஃபீல் வாஸ் நாட் எய்த்? எனக்குமே கரெக்ட் தான். பிகாஸ் அஃப்கோர்ஸ் he won the கிளப் வேர்ல்ட் கப். நான் அது இல்லைன்னு சொல்ல. ஐ திங்க் ஃபைனலில் கூட மேன் ஆஃப் த மேட்ச் நினைக்கிறேன். ஆனால் தட் டசன்ட் டிஃபைன் ஹிம். லாஸ்ட் சீசன் செல்சி தே ஃபினிஷ் டாப் 4, ட்ரோஃபிஸ் எதுவும் ஜெயிக்கல பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். இட் வாஸ் நாட் இஸ் பெஸ்ட் இண்டிவிஜுவல் சீசன் ஆல்சோ. அதுக்கு முந்தின சீசன் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு பால்மருக்கு. நெக்ஸ்ட் வெர்ஜில் வேன் டைக் வந்து 28th நினைக்கிறேன், விச் வாஸ் பிஎல்ல லோவஸ்ட் கோல்ஸ் கன்சிடர்ட் லிவர்பூல் and captain of Premier League winning team, and he scored decisive goals as well. Defendersல ஏதோ 5 கோல் அடிச்சிருக்கான் போன சீசன் பிரீமியர் லீக்ல. 28th was too low. அதை பத்தி நம்ம ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்தி பேசலாம். ஏன் பலூன்டியார் வந்து வெறும் அட்டாக் ஏன்னா டாப் 10 எடுத்து பார்த்தா டிஃபென்ஸே இல்லை ஆக்சுவலி. அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாவே அது அப்படிதான் இருந்திருக்கு. ஐ திங்க் அந்த கானவாரோ மட்டும்தான் வந்து இஸ் தி ஒன்லி டிஃபென்சிவ் பிளேயர், ஒன் ஆஃப் தி டிஃபென்சிவ் பிளேயர் ஹூ ஒன். ஏன்னா அதுவும் வந்து இட்டலி வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ண சீசன். பட் அதர் தேன் தட் எனக்கு கேனோட பிளேஸ்மெண்ட் வந்து 100 கோல்ஸ் அடிச்சான் வேர்டன் பிரபனோட நேத்து கோல். ஆமா, அப்படின்றது வந்து எனக்கு என்னால அது அதிகமா இருக்கணும்ன்றியா கம்மியா இருக்கணும்ன்றியா? கம்மியா இருக்கணும். he should be in top 10 clearly. he should be within top 10. Ballon d'Orன்றது இப்போ வந்து it is neither white or black. It's a gray area. வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும், as well as அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸை பேக் பண்றதுக்கு அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் இருக்கணும். நீ அப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஆர்சனல்ல இருக்க விக்டர் யாக்ரஸ் கூட தான் வந்து போர்ச்சுகல்ல வந்து பயங்கரமா கோல் அடிச்சாங்க. அதுக்கப்புறமா போர்ச்சுகல்ல ஸ்போர்ட்டிங் தான் வந்து லீக் வின் பண்ணது. இட் டசன்ட் மீன் தட் இஸ் கோனா பி இன் த டாப் 10ல. இல்ல அப்படி பார்த்தா அப்ப நாங்க அதே லாஜிக் தான் சாலாக்கும் சொல்லுவேன். சாலா ஒன்லி ஒன் பிரீமியர் லீக். இல்ல பிரீமியர் லீக்ன்ற பாத்தீங்கன்னா இப்ப யூரோப்லயே டஃபஸ்ட் லீக்ன்றது இட்ஸ் வெல் நோன். அதுல வந்து ஒரு ஸ்டார்ட் இல்லைனாலும் இட்ஸ் வெல் நோன் அமாங் எவ்ரி ஒன் தட் யூரோப்ல வந்து டஃபஸ்ட் லீக் யூரோப்ல இல்ல வேர்ல்ட்லயே வந்து டஃபஸ்ட் லீக் வந்து பிரீமியர் லீக். ஸோ அந்த பிரீமியர் லீக் ஜெயிக்கிறதுக்கு வந்து அவன் வந்து அந்த டீமுக்கு டாப் ஸ்கோரர் தான் கான்ட்ரிபியூட் பண்றானா, தட் இஸ் அ பிக் திங். இப்போ வந்து தட் இஸ் அ பிக் திங். இதே ஜெர்மனில வந்து யூ ஆல்வேஸ் நோ யார் ஜெயிக்க போறாங்கன்னு. அதே மாதிரி போர்ச்சுகல்ல வந்து 2 டீம்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஸ்பெயின்லயும் 2 டீம்ஸ் இருக்கு. பட் தட்ஸ் நாட் தி சேம் ஃபார் இங்கிலாந்துல. இல்ல இங்கிலாந்து கூட சிட்டி தானே ஃபுல்லா டாமினேட் பண்ணுச்சு. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் சீசன் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா லைக் நம்ம லீகோட காம்படிஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். லைக் வந்து பிரீமியர் லீக் வந்து டாப் 10 டீம்ஸுமே ஸ்ட்ராங். இட்ஸ் நாட் தி சேம் ஃபார் அதர் லீக்ஸ்ல. ஸோ பிரீமியர் லீக்ல வந்து அவ்வளவு ஸ்கோர் பண்றது கஷ்டம், பிரீமியர் லீக் ஜெயிக்கிறதும் கஷ்டம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது வந்து சாலா. ஸோ ஆப்வியஸ்லி he can be in the top 10. So Kane வந்து he has contributed, but he has contributed for Bundesliga. So அதுதான் இங்க. ஸோ அதான் இப்போ ஒரு கிரே ஏரியாவா ஆயிடுச்சு. இது பிளாக்கும் இல்ல ஒயிட்டும் இல்ல, நீ நடுவில் இருக்க. நீ டீமும் ஆடணும், அதே மாதிரி நீயும் ஆடணும். நீ ஆடினாதான் வந்து யூ வில் பி இன் த டாப் 10. ஸோ ஐ திங்க் narrating it was fair apart from Rafinha. Rafinha நீ சொன்ன Mbappe மாதிரி was also not fair. I don't think he should be in top 10 last Top season. 10 ஆமா, see PR. Mbappe and then there is PR. அதுதான் because they did not win anything last year. ஹாரிபிளான சீசன் லாஸ்ட் இயர். கரெக்டா? சாம்பியன்ஸ் லீக்ல அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவுட், லா லீகால் தோத்துட்டாங்க. பார்சிலோனாவோட 5 மேட்ச் ஹிஸ்டரியிலேயே நீ திருப்பி பார்த்தா கண்டினியூஸா பார்சிலோனா ரியல் மேட்ரிட் இந்த மாதிரி டாமினேட் பண்ணாத சீசனே இல்லை. தி ஒன்லி accolade that he had is லா லீகாவோட டாப் ஸ்கோரர். அதை வச்சுட்டு அதுதான் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின். when Mbappe is 7th, why not Kane? கேன் குட் ஹவ் பீன் ஹையர். அதனால எம்பாப்பே வந்து ஷுட் பி லோவர் அப்படிங்கிறது ஐ திங்க் எனக்கு அக்ரி பண்றது கஷ்டமா இருக்கு. And then there is பாப்பா பெரஸ் இருக்கிறதுனாலே வந்து ட்ரெமெண்டஸ் PR. நான் வந்து இன்னொரு ஸ்டார்ட் பார்த்தேன். 2015க்கு அப்புறமா வந்து இந்த FIFA பெஸ்ட் பிளேயர் அவார்டும் அப்புறமா இந்த பாலோண்டியா அவார்டும் கம்பைன் பண்ணதுனால ஸோ என்ன ஆச்சுன்னா ஸ்டார்டிங்ல வந்து கேப்டன்ஸ் ஆஃப் நேஷனல் டீம் யூஸ் டு வோட். இப்போ வந்து இட்ஸ் மோஸ்ட்லி ஜேர்னலிஸ்ட் அண்ட் கோச். நான் என்ன யோசிக்கிறேன்னா ஆஸ் அ பிளேயர் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன்னொரு பிளேயரோட அச்சீவ்மெண்ட்ஸ் ராதர் தேன் திஸ் ஜேர்னலிஸ்ட்.
இப்ப வந்து சாலா மாரி ஒரு பிளேயர் வந்து இவ்ளோ கோல் அடிச்சுட்டு, இந்த மாரி டஃபஸ்ட் லீக்ல வந்து பிரீமியர் லீக லிவர்பூல தூக்கி வைக்கிறான்னா, மத்த பிளேயர்ஸ் அண்ட் மத்த கேப்டன்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ கஷ்டம்னு. அந்த பிரீமியர் லீக்ல ஆடுன பிளேயர்ஸ்க்கும் சரி, பிரீமியர் லீக் டீம்ஸ் அகைன்ஸ்ட் ஆடுன பிளேயர்ஸ்க்கும் சரி, தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் இட்ஸ் நாட் தி சேம் ஃபார் ஜர்னலிஸ்ட்ல. ஸோ அங்க வந்து அந்த பிஆர் எலிமெண்ட் வந்து இட் பிளேஸ் அ மாசிவ் ரோல். க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு வேலிடான கொஸ்டின். ஹவ் ரெலவென்ட் இஸ் பேலன் டியோர் எனிமோர் கோயிங் ஃபார்வர்ட்? ஏன்னா ஆர் டு வி நீட் பேலன் டியோர் வென் உன்னால ஒரு டிஃபென்சிவ் பிளேயரோ மிட்ஃபீல்டரையோ ஒரு கோல் கீப்பரையோ ரெக்கக்னைஸ் பண்ண முடியாம வெறும் ஒரு ஸ்ட்ரைக்கர் ஆர் கோல் ஸ்கோரர்ஸ் உடைய கேப்பபிலிட்டியை மட்டும் டிஃபைன் பண்ணி வச்சு ஒரு அவார்ட் தரது அது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின், பேலன் டியோர்னு இல்லாம பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர், பெஸ்ட் மிட்ஃபீல்டர், டிஃபென்சிவ் அண்ட் கோல் கீப்பர் 4 மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி மூவ் பண்ணுமா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? இந்த பேலன் டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம வந்து 2003-4ல நெட்வெட் ஜெயிச்சிருப்போம். பால் நெட்வெட் யுவென்டஸ் காடி மொத்தம் 14 கோல் 4 அசிஸ்ட் அவ்வளவுதான் சீரியால. அது வந்து ஹான்ரியோட 20+20 அண்ட் இன்வின்சிபிள் சீசனுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து அது வந்து ஹான்ரியோட ட்ரோஃபி, தியரி ஹான்ரியோட ட்ரோஃபி. ஆனா பால் நெட்வெட் கொடுத்துட்டாங்க. சிமிலர்லி அங்க வந்து மிட்ஃபீல்டர் வந்த அவார்ட் ஓவர் அன் அட்டாக்கர். அதே மாதிரி இந்த லிவர்பூல் வர்சஸ் பார்சிலோனா அந்த கம்பேக் சீசன், யூசிஎல் சீசன், வான் டைக் வந்து was second and Messi was first, even though Messi won only the league, Spain-ஓட trophy, but he won the UCL. And he was the best defender of the year also. அந்த இடத்துல வந்து they preferred attacker over defense. ஸோ நீ யாருக்கு அவார்டு கொடுத்தாலும், இப்போ நாளைக்கே நீ ஒரு கோல் கீப்பருக்கு கொடுத்தாலும் அட்டாக்கர்ஸ்க்கு ஏன் கொடுக்கலன்னு ஒரு கூட்டம் வந்து சண்டை போட தான் போகுது. அண்ட் தே வில் ஹேவ் தேர் பாயிண்ட்ஸ். ஹிஸ்டாரிக்கலா நான் சொல்றேனே, நீ 2000ல இருந்தே சும்மா யோசிச்சு பாரு, எத்தனை டிஃபெண்டரோ இல்ல எத்தனை கோல் கீப்பர் ஆர் எத்தனை மிட்ஃபீல்டர் have won this prize. Compare that to எத்தனை attacking. What is the scope that you're giving to a goalkeeper or a defender or a... So எனக்கு என்னன்னா, instead of Ballon d'Or single award ரிமூவ் பண்ணிட்டு அந்தந்த அட்டாக், டிஃபென்ஸ், மிட், கோல் கீப்பர் அப்படின்னு வச்சுட்டு ஃபோக்கஸ்டா தரது தான் என்ன பொறுத்தவரையும் ஒரு ஐடியல் வேர்ல்டுல. ஐ திங்க் இட்ஸ் ஃபேர் பாயிண்ட் தான். நீ சொல்ற ஐடியா வந்து கரெக்டான இதுதான். ஆனா நீ வந்து டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு யோசிச்சு பார்த்தனா, ரெண்டு டீம்லயும் வந்து ஃபுல்லா டிஃபெண்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்கோர் இஸ் கோயிங் டு பி 0-0 த ஹோல் கேம். கரெக்டா? ஸோ அட்டாக்கர்ஸ் பிளே மோர் சிக்னிஃபிகண்ட், அட்லீஸ்ட் இன் மை ஐஸ், அட்டாக்கர்ஸ் பிளே மோர் சிக்னிஃபிகண்ட் ரோல் தென் டிஃபெண்டர்ஸ் தான் எப்பவுமே. நீ சொல்ற மாதிரி அவார்டு கொடுத்தா ஐ திங்க் த வேர்ல்ட் ஃபுட்பால் ட்விட்டர் வுட் பி அ பீஸ்ஃபுல் பிளேஸ். அதை தவிர அண்ட் எக்ஸ்ட்ரா அவார்ட்ஸ் கிடைக்கும். ரீசெண்டா மாட்ரிச் ஹஸ் ஒன்ல அண்ட் ராட்ரி ஹஸ் ஒன். ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ஃபுல் பயஸ்டாலாம் இல்லை. ரியோ ஃபெர்டினாண்டோட பாட்காஸ்ட்ல வந்து நம்ம பண்ற மாதிரி அவங்க பாட்காஸ்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பண்ற பாட்காஸ்ட்ல வந்து 2-3 பேர் சொல்லியிருப்பாங்க, கோல்ஸ் வின்ஸ் யூ கேம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த டே கோல்ஸ் தான் முக்கியம். டிஃபெண்டரை வந்து ஒரு டீம்ல 5 டிஃபென்ஸ் ஆடலாம். இப்போ ராகுல் சொன்ன மாதிரி இப்போ யுனைடெட்ல 5 டிஃபென்ஸ் ஆடுறாங்க. ஸோ 5 டிஃபெண்டருமே ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா வந்து அட்டாக்கர்ன்றது ஒரு சோல் ஃபோக்கஸ். அங்க அவனுக்கு எல்லா க்ளோரியும் போகுது, அவன் மேல எல்லா ஸ்பாட்லைட்டும் விழுது. ஸோ ஆப்வியஸா அந்த மாதிரி தான் வந்து தட்ஸ் ஹவ் திங்ஸ் ஆர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் ஐடியல். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் மிட்ஃபீல்டர், பெஸ்ட் டிஃபெண்டர் அப்படின்னு கொடுத்தா இட் டேக்ஸ் தி கிளாமர் அவே ஃப்ரம் தி Ballon d'Or ஸ்டஃப்ல. And also the commercials away. இப்போ நாளைக்கு டெம்பெலே பின்னாடி PSG வந்து ஷர்ட் செல்லிங்ல இருந்து எல்லாமே அப்புறமா Ballon d'Or அப்படி ஆயிடும். அது நமக்கு வேணாம்ல. இப்ப நம்ம அதை பத்தி பேசுறோம்ல, அதனால Ballon d'Or இப்படியே இருக்கட்டும். ஸோ ஐ திங்க் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேக். இது ஒரு ஆன்கோயிங் டிபேட்டாவே தான் இருக்கும் கடைசி வரையும். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பட் ஐ திங்க் எல்லாருமே அக்ரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் இட் வாஸ் அ வர்தி வின்னர் அண்ட் டெம்பெலேக்கு எங்களுடைய கங்க்ராட்ஸ். அண்ட் டெம்பெலேக்கு மட்டும் இல்ல, விக்டர் கியோக்கரஸ் வந்து பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் அவார்டு வாங்கியிருக்கிறாரு. PSG வந்து டீம் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ரிகே வந்து கோச் ஆஃப் தி இயர் வாங்கியிருக்கிறாரு. அண்ட் ஃபீமேல் வின்னர்ல இந்த பொம்பாட்டி அவ வந்து நிறைய கான்ட்ரவர்சி இருந்தாலுமே, பட் ஐ திங்க் ஆர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கோஸ் டு ஹர். அண்ட் அதே மாதிரி ஹானா ஆம்டன் வந்து ஃபீமேல் வந்து பெஸ்ட் கோல் கீப்பிங் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் யமால்
மறந்துடக்கூடாது. அப்கமிங் ஸ்டார் அண்ட் ஃபியூச்சர் பெலண்டியார் யமாலோட அப்பா வந்து ரொம்ப பேஷனேட்டா வந்து நெக்ஸ்ட் இயர் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஹோப்ஃபுல்லி யமால் வில் பி ஏபிள் டு கீப் இட் அப். ப்ரோ நீங்க ஒண்ணு சொல்ல மறந்துட்டீங்க. செகண்ட் பெஸ்ட் டீம் இன் த வேர்ல்ட் ஆர்சனல்ன்றத சொல்லணும்னு நினைச்சீங்களா? அதை நீங்க மறந்துட்டீங்க. செகண்ட் பெஸ்ட் டீம் இல்ல, ஃபீமேல் டீம் ஆஃப் தி இயர் வந்து ஓ, female சாரி team. மறந்துட்டேன். ஐயோ, அது பெஸ்ட் டீம் ஆஃப் தி இயர் ஃபார் விமென்ஸ் ஃபுட்பால்ல வந்து ஆர்சனல் வின் பண்ணிருக்காங்க. ஃபைனலி தே ஹவ் ஆர்டெட்டா அவார்ட் வாங்கினாரு அதுக்கு. ஓ, விமென்ஸ் டீம். ஓகே ஓகே சோ சாரி. சோ ஏன்டா சோ நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்களுடைய வின்னர்ஸ் யாரு, டாப் 10ல பார்த்துட்டு வாட் ஆர் யுவர் தாட்ஸ், யார் மேல வந்திருக்கணும், யார் கீழே போயிருக்கணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங் எபிசோட்ல வி வில் கெட் பேக் டு யூ. அது வரையும் ஸ்டே சேஃப், ஹேவ் அ கிரேட் வீக்கெண்ட். பை பை, தேங்க்ஸ்.